அண்ணி, ஊரை விட்டு போக வேண்டாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அது ஏதோ ஒரு வழியில இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இத்தனை வருஷமா இந்த ஊருக்கே வராம இருந்தாவ வந்து இப்படிதான் அவமானப்படுத்தணுமா? அவளுக்கு கேடு காலம் வந்துருச்சு அண்ணி. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறா. அப்பா அவ பேசின பேச்சுக்கெல்லாம் அவ எப்படி அனுபவிக்க போறா பாருங்க. அவ எப்படியோ அனுபவிச்சுட்டு போட்டோம். ஆனா மாமா, அவர் மனசு எப்படியெல்லாம் துடிச்சிருக்கும், எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாரு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேர் இழுக்க அம்மன் சம்மதம் கொடுத்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் இப்படி கனவு மாதிரி கலைஞ்சிருச்சு. ஏன் தான் இந்த ஊருக்கு வந்தோன்னு ரொம்ப வேதனையா இருக்கு வித்யா. ஆமா அண்ணி. காலையில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல. நான் போய் சமையல் ஏதாவது பண்றேன் அண்ணி. போ. சரி சரி, நான் கூட மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கவே மறந்துட்டேன். நான் முதல்ல போய் கவனிக்கிறேன். இது பிடி, சீக்கிரம் சமையலுக்கு ரெடி பண்ணு. நான் இப்ப வந்துடுறேன். மாமா, மாமா. பிரச்சனை முடியும்னு பார்த்தா வளர்ந்துகிட்டே இருக்கு. வளரும்னு நினைச்ச பிரச்சனை முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியலையே. அது கடவுள் மேல தப்பு இல்லடா. அந்த பாதைக்கு இந்த ஊருக்கு வந்ததுதான் தப்பு. இத்தனை வருஷமா தேர் ஓடலையே அப்படிங்கிற ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் இருந்தது இல்ல. ஆனா இப்ப தேர் ஓடுறதுன்னு தெரிஞ்சதும் அதை சந்தோஷமா கொண்டாடணும்னு தோண மாட்டேங்கிறத. ஆமா ஆமா, பெரிய பொல்லாத தேர். இதையே நாம தேவையில்லாம அங்க போய் கும்பிடணும். ஒரு வீடியோகிராஃபர்கிட்ட சொன்னோம்னா அவன் போய் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட போறான். அதை நம்ம ஏசி ரூம்குள்ள போட்டு பாத்துக்கிட்டு இருக்க போறோம். அப்படி எல்லாம் கும்பிட்டா அது பக்தி ஆகாதுடா. ஆமா ஆமா, இப்ப மட்டும் நம்ம கிட்ட பக்தி அப்படியே பொழந்துக்கிட்டு தானே வருது. மாமா, மாமா ஹால்ல தானே உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாமா, அண்ணே அண்ணே, மாமாவை எங்கேயாவது பாத்தீங்களா அண்ணே? இல்லையம்மா, நான் பாக்கலையே. இல்லையே, நான் உள்ள பாத்தேன். தூங்கிட்டு தானே இருந்தாரு. இல்ல, நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். மாமாவை எங்கேயும் காணோம். கவலைப்படாதம்மா, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு. பார்த்து கூட்டு வந்தா போச்சு. இல்ல அண்ணி, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். அப்பாவை காணோம். ஐயோ, எனக்கு பயமா இருக்குண்ணே. பயப்படாதம்மா, பயப்படாத. இத பயந்துகிட்டே சொன்னா எப்படி? சுமார் இங்க பாரு பாரதி, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. நான் போய் பார்த்து கூட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. இப்படி வாடா. அண்ணி, நம்ம வேணா கடைவீதி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கும் அதான் சரின்னு படுது. வா போலாம். என்ன சுப்பிரமணி, என்ன நடந்துச்சுன்னா புரியலையா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போக மாட்டாரு. எங்க போயிருப்பாரு? இப்ப எங்க போய் தொலைஞ்சாரு? அங்க போய் தேடுவோம், வாங்க. வா. இங்கேயும் காணுமே. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னாச்சு? வரதராஜ ஐயாவை காணோம், அதான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆள் எங்கேயும் கிடைக்க மாட்டான். அவமானம் தாங்காம எங்கேயாவது செத்து போயிருப்பான். கிணத்துலயோ குளத்துலயோ பொணமா மிதந்துட்டு இருப்பான், இல்ல மரத்துல தூங்கிட்டு இருப்பான். மாமா மேல உனக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சொல்லு. வாங்க, ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுறீங்களா? யார் எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறது தான் எங்க குடும்ப வழக்கம். மோசமான விரோதியா இருந்தா கூட மன்னிச்சு புரிய வைக்கிறது எங்க குடும்பத்தோட வழக்கம். அட, இது ரொம்ப நல்ல பழக்கமா இருக்கே. இப்ப என்ன புரிய வைக்க போற? ராஜி, சில சமயம் நீ பேசும்போது நீ ஒரு பொம்பளையான எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுதான் புரியணுமா? 10 மாசம் சுமந்து ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணால தானே குழந்தைய சுமக்க முடியும், பெத்துக்க முடியும். அதான் எப்படின்னு புரியாம நிக்கிறோம். 10 மாசம் சுமந்து ஒரு உயிரை பெத்தெடுத்த பொம்பளைக்கு ஒரு உயிரோட மதிப்பு எப்படி தெரியாம இருக்கும்னு புரியாம நிக்கிறேன். விஷயத்துக்கு நேரடியா வரியா? நாக்குக்கு நரம் இல்லைங்கிறதுக்காக மாமாவை குளத்துலையோ ஆத்துலையோ விழுந்து செத்துருப்பாருன்னு சொல்றியே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் சாகிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ஒன்னு சொல்லவா? சத்தியமா அந்த ஆள் சாகிறதுல எனக்கு சந்தோஷமே இல்லை. அந்த ஆள் என்கிட்ட அவமானப்பட்டு தலை குனியணும், அதுதான் எனக்கு முழு சந்தோஷம்.
ராஜி, தலை குனியறதும் தலை சாயறதும் அவருக்கு ஒண்ணுதான். அவர் ஒரு கவரிமான் மாதிரி. அவர் தன்மானத்துக்கு கொஞ்சம் பங்கம் வந்தாலும் அவர் நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டார். அவர் போயிட்டார்னா அப்புறம் எங்க குடும்பமே ஒரு அச்சாணி இல்லாத தேராயிடும். உனக்கு என்னடி துரோகம் பண்ணார்? எப்பவோ உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு விரோதத்தை பெருசு பண்ணி அவர் நிம்மதி, எங்க குடும்பத்தோட நிம்மதி எல்லாத்தையும் கிடைக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ராஜி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பழைய விரோதத்தெல்லாம் மறந்துடு ப்ளீஸ். இத போய் உன் மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னவர் கேப்பாரா? மாட்டாரு. அவர் எவ்வளவு திமிர் பிடிச்சவர் தெரியும்ல. அப்படியெல்லாம் எடுத்துரைஞ்சு பேசுறது நல்லா இல்ல ராஜி. அவர் ஒரு ஆம்பளை. விரோதத்தையும் பிடிவாத குணத்தையும் அவரால் அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. ஆனா நீ ஒரு பொம்பளை. பொண்ணை எதுக்காக பூமாதேவிக்கு நிகரா ஒப்பிடுறாங்க தெரியுமா? பொறுமையும் சாந்த குணமும் அவ ஜீன்லயே இருக்குங்கிறதுனாலதான். எனக்காகவாது இந்த விரோதத்தை கைவிட்டுட்டு அவர்கிட்ட சண்டை போடாம இரு. மறந்தும் அவருக்கு சாபம் எதுவும் போடாதம்மா. நான் வேணா உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாரதி, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நானும் ஒரு பொண்ணுதான். நீ சொன்ன பூமாதேவி விஷயம் எனக்குள்ளேயும் இருக்கு. எனக்கும் பொறுமை இருக்கு. என்ன, மத்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற பொறுமையை விட எனக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். எனக்கு தெரியும் ராஜி, உனக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் வரேங்கிறதுக்காக அந்த காரை என் கண் முன்னாடியே எரிச்சா எனக்கு கோவம் வராது? வரத்தான் செய்யும். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி அவங்களுக்கு தோணதான் செய்யும். நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இனிமே அவர் உன் பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நானும் இருப்பேன். நானே எந்த வம்புக்கும் போக மாட்டேன். அவ்வளவுதான் என்னால உறுதி கொடுக்க முடியும். அது போதும், எனக்கு அது போதும். தேங்க்ஸ். வரேன். பாரதி, இந்த ஒரு முறைதான் உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன். திரும்பவும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா விட்டு கொடுப்பேன் கனவுல கூட காணாத. வரேன். சுப்புனி என்ன தெரியலையே. மாட்டை கட்டினானா என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க இப்படி ராத்திரி நேரத்தில் வந்து பயமுறுத்துறீங்க? யாரு? நான் பயமுறுத்துறேன்னா? ஏன்யா என் தோட்டத்துக்கு நீ வந்து என் மேல மோதிட்டு என்னைய சொல்ற நான் உன்னை பயமுறுத்துறேன்னு? யோ, என்னையும் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க. ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லங்க. என்ன ஒண்ணு இல்ல, நான் சொல்லு. அட அந்த ராஜேஸ்வரி இருக்க, ஆமா, அவ நம்ம பெரியவரை போட்டு கண்ணா பின்னான்னு அவமானப்படுத்தி விட்டால. ஆமா, அந்த அவமானம் தாங்காம பெரியவர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. பெரியவர் இப்ப வீட்டுல இல்லையா? பெரியவர் வீட்டுல இருந்தா நான் ஏங்க அங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்? நீ இந்த மாதிரி தான் குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசுவ. பெரியவர் காணாம போயிட்டாருன்னு கொஞ்சமாவது வருத்தமா இருக்க. சரி இருங்க, குண்டக்க மண்டக்கவே பேச இருங்க. என்ன குண்டக்கா என்ன மண்டக்கா என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. குண்டக்கானா நான், மண்டக்கானா நீ. டேய் ஐயா, பெரியசாமி, என்னங்கய்யா? இவரை கூட்டிட்டு போடா. எதுக்குய்யா? பெரியவரை காணோம்னு தேடிட்டு இருக்காரு. அங்க எங்கேயாவது இருக்காரான்னு பார்க்க சொல்லு. போங்க போங்க. சரிங்க, போய் பாருங்க. சரிங்க. வந்துட்டானுங்க டார்ச்சர். அங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லையே. பாத்தியா? எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே. ஐயோ, பார்த்து வாங்க. என்னங்க கிடைச்சாரா இல்லையா? இல்லையே. இல்லப்பா, தேடி பார்த்தாலும் கிடைக்கலையே. ஐயோ, எங்க போனாருன்னு தெரியலையே. டேய், நீ போய் அந்த கந்த முனியெல்லாம் இருப்பான், அவங்கள எல்லாம் கூட்டு வா. சரி. டேய் சொல்லுங்க. மரத்தள்ளி அந்த பக்கம்லாம் போய் பாருங்க. சரிங்கய்யா. சரிங்க, பாக்குறேங்க. டேய் நல்லா தேடுங்க. என்னங்க இந்த இருட்டில் எங்கே போனாரு என்ன எதுவும் ஒன்றும் தெரியலையா? 6
ஆளு தேடும் ஒருத்தர் கண்ணுல மாட்ட நீ மாட்டேங்கிறா. போய் தெற்கு பக்கமா அங்க எங்கேயாவது இருக்காரான்னு பாரு போ. சரி சரி. போயா. ஏ ராமசாமி, சுந்தரா, என்னையா சந்து பொந்தெல்லாம் கூட்டிட்டு போற? நீங்க டார்ச் அடிச்சுக்கிட்டே வாங்க, விழுந்துற போறீங்க. ஐயோ அம்மா, ஏயா குரல் கொடுக்க கூடாது, பயந்துட்டல. கிடைச்சாரா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கலையா. எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு. இவங்க கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? கூப்பிடுங்க. சொக்கலிங்க, யோ சொக்கலிங்க. யாரு? என்னண்ணே இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பெரிய ஐயா வந்தாரா இங்க? இல்ல வரலையே. ஏன் என்னாச்சு? சரி வாங்கய்யா, தோப்புல போய் பார்க்கலாம். காணோம், அதான் தேடுறோம். டேய் என்னடா கிடைச்சாடா? எங்கேயுமே இல்லண்ணே. எங்கெங்க போய் தெரு பார்த்த? முழுக்க தேடி அந்த பார்த்துட்டேன். பம்பு செட்ல பாத்தியாடா? ஃபுல்லா பார்த்துட்டேன், ஆளை அந்த காணோம்ல. side ல? அங்கேயும் பார்த்துட்டேன். என்னப்பா இது? யோ நீ என்ன பண்றனா, இவரை கூட்டிட்டு தோப்புல போய் பாரு. என்ன, நாங்க இந்த பக்கம் போய் பார்க்கறோம், வாடா. ஐயா 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 ஐயோ ஐயா இறந்துட்டாரு. ஐயோ பெரிய ஐயா செத்துட்டாரு. ஐயோ செத்துட்டாரு. பெரிய ஐயா செத்துட்டாரு. எல்லாரும் வாங்க, பெரிய ஐயா செத்துட்டாரு. ஐயோ வாங்க, பெரிய ஐயா தோப்புல செத்து கிடக்குறாரு. பெரிய ஐயா செத்துட்டாரு. எல்லாரும் வாங்க, தோப்புல செத்து கிடக்குறாரு. பெரிய ஐயா செத்து கிடக்குறாரு. வாங்க வாங்க வாங்க, பெரிய ஐயா செத்து கிடக்குறாரு தோப்புல. ஐயோ ஐயா செத்து கிடக்குறாரு. எல்லாரும் வாங்க, பெரிய ஐயா தோப்புல செத்து கிடக்குறாரு. ஐயா 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 டேய் தங்கப்பா, என்னடா இப்படி அலறி அடிச்சு ஓடி வர? என்னடா நடந்துச்சு? ஐயா பார்த்தேன். யாரு? ஐயாவா? ஐயாவா பாத்தியா? எங்க பார்த்தா? எங்க இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயா செத்துட்டாரு. யாரு? என்னடா சொல்ற? என்னடா இவன் சொல்றான்? என்னடா சொல்ற? சொல்லி பெரிய சொல்லடா. ஐயா செத்துட்டாரு. என்னடா உளற? ஐயாவையா சொல்ற? அம்மா டேய், விளையாடாதடா. அவர் நல்லா தானே இருந்தாரு, ஏன் சாகணும்? அதானடா, அவருக்கு என்ன ஆச்சு? அவர் எங்க பார்த்த? எல்லையம்மன் கோயில் ஆலமரத்து அடியில தான் பார்த்தேன். ஐயோ ஐயோ மாமா, வாங்க வாங்க, இங்கதான் இங்கதான் பாருங்க பாருங்க ஐயாவ. ஐயா பாருங்க. மாமா மாமா மாமா. மாமா மாமா. டேய், உயிரோட இருக்கிற எங்க மாமாவை செத்துட்டாருன்னு சொல்லிட்டேடா. அறிவு இருக்கா உனக்கு? அம்மா பாரதி, அவன் சொல்றது உண்மைதாம்மா. நான் எப்பவோ செத்துட்டேன். என்ன மாமா இது? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன மாமா குறை இருக்கு? சொல்லுங்க மாமா. எல்லாமே குறைதாம்மா. அறகுறையெல்லாம் என்னை பார்த்து ஆம்பளையான்னு கட்டிடுச்சே. அவ கிடைக்கிற மாமா, நீங்களே அவளை அறக்குறைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அவ பேச்ச நாமே பெருசா எடுத்துக்கணும். முறையா வாழ வக்கு இல்லாதவ, ஒரு தலைமுறைக்கே பேர் ஏற்படுத்தி கொடுத்த என்ன வழிமறிச்சு சேலை கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டா. அப்பவே நான்
அவளை நான் விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஐயோ, அவளை அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. நீங்க வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். மாமா வாங்க மாமா. நான் வரல, நீங்க போங்க. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? என்ன மாமா நீங்க சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஒருத்தி சொன்னாங்கிறதுக்காக நீங்க எப்படி மரத்தடியில் உட்காந்துருக்கணும்? இருந்துதான் ஆகணும். அதான் ஏன்னு சொல்லுங்க. இந்த வரதராஜ முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான். வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், மறுபடியும் திரும்ப மாட்டேன். அப்போ ஊருக்கு போக போறீங்களா? அவளா நானான்னு பார்த்துருவோம். சரி மாமா, அவளை ஒரு கை பார்த்துருவோம். தயவு செய்து இப்ப நீங்க வீட்டுக்கு இங்க வாங்க. பாரு, என் பேச்சை மதிச்சா இங்கேயாவது இருப்பேன், இல்லைன்னா ஐயோ, வேண்டாம் மாமா, வேண்டாம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க வேணா போறோம். நீங்க தயவு செய்து இங்கேயே இருங்க. தங்கப்பா, அம்மா நீ இங்கேயே இருந்து மாமாவை பத்திரமா பாத்துக்கோ. வாங்க இன்ஸ்பெக்டர். எங்க அக்காவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை அருண், உங்கள் சிஸ்டரோட கார் மலையிலிருந்து கீழே விழுந்திருக்கு. எப்போ விழுந்தது, எப்படி விழுந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியல. கீழே இருக்கிற மலைவாசிங்க பார்த்து எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கே போனோம். பட் எங்களால் அந்த காரை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அப்ப எங்க அக்கா தெரியல. என்ன சார் சொல்றீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். அந்த காரில் யாருமே இல்லை. இருந்ததுக்கான எந்த ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. சார், உள்ள இருந்தது என்னோட அக்கா. ஷீ இஸ் a business woman and a well known personality. இப்படி பொறுப்பே இல்லாம தெரியலன்னு சொல்றீங்க. immediately I need to talk to your higher authorities. என்ன சார் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் அருண், அந்த விசாரணைக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் எப்படி வேலை செய்யணும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து சில விளக்கங்கள் வேணும். என்ன வேணும்? உங்கள் சிஸ்டர் அந்த ஊருக்கு எதுக்கு போனாங்கன்னு தெரியுமா? பிசினஸ் விஷயமா? தனியாக போனாங்களா, கூட வேற யாராவது இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாரும் இல்லை. வீட்டில் நீங்களும் உங்கள் சிஸ்டர் மட்டும் தானே இருக்கிறீங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து தானே உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கிறீங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க உங்கள் சொந்த அக்கா இல்லைன்னு கேள்விப்பட்டேன்.